இந்தியாவின் விளையாட்டுத் துறைக்கான நிதி ஒதுக்கீடு வெறும் 3,442 கோடி. ஆனால் சீனா செலவிடுவதோ 27,000 கோடி. எளிய மொழியில் சொல்வதானால், நாம் ₹1 செலவு செய்யும்போது சீனா அதே விளையாட்டுக்காக ₹8 வாரி இறைக்கிறது. அப்படியென்றால் இந்தியா ஏழை நாடா? நம்மிடம் பணமே இல்லையா? செல்வம் இருக்கிறது. ஆனால் அது அனைத்தும் கிரிக்கெட் எனும் ஒற்றை இடத்தில் மட்டுமே தேங்கி நிற்கிறது. வெறும் 2 மாதங்கள் நடக்கும் IPL தொடரின் ஒளிபரப்பு உரிமை மட்டும் ₹48,000 கோடி. இது இந்தியாவின் மொத்த விளையாட்டு பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகம். இந்த பணம் அரசாங்கத்துடையது இல்லை. ஆனால் ஒரு தேசம் எதை அதிகமாக மதிக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இந்த அளவிலான முதலீட்டில் ஒரு பகுதி கூட ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு திரும்பினால் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஆயிரக்கணக்கான கனவுகள் உயிர் பெறும். IPL ஏலத்தில் ஒவ்வொரு அணியும் சுமார் ₹100 கோடி செலவழிக்கிறது. மொத்தம் 10 அணிகள் ₹1000 கோடி. இதே பணத்தை ஒலிம்பிக் பக்கம் திருப்பினால் என்ன ஆகும்? ஒரு கிராமத்து ஏழை குழந்தைக்கு சரியான உணவு, அடிப்படை பயிற்சி, உபகரணங்கள் கொடுக்க வருடத்திற்கு ₹5 லட்சம் போதுமானது. அந்த கணக்கில் ₹1000 கோடி. 20,000 குழந்தைகளுக்கு உலகத்தர பயிற்சியின் முதல் படிக்கட்டை கொடுக்க முடியும். அந்த 20,000 இருந்துதான் நாளைய தேசிய வீரர்களும் நாளைய ஒலிம்பிக் கனவுகளும் உருவாகும். சிந்தித்துப் பாருங்கள். ₹1000 கோடி வெறும் 2 மாத கேளிக்கையில் கரைக்கிறோமா? அல்லது 20,000 இந்திய கனவுகளுக்கு உயிர் கொடுக்கிறோமா? ஏனென்றால் கிரிக்கெட் நம்மை வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே மாற்றும். ஆனால் ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் தான் நம்மை உண்மையான வீரர்களாக மாற்றும். எப்போது நம் பிள்ளைகள் தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு மைதானத்தை நோக்கிச் செல்கிறார்களோ அன்றுதான் இந்தியா வெற்றி பெறும்.